நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோசுவா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியா தீர்க்க தரிசன ஆகமத்தில் 33:3 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம அதை 2 பாகம் தியானித்திருக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு அருளி செய்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். கர்த்தராகிய ஆண்டவர் இப்படியாக உங்களையும் என்னையும் பார்த்து என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. இதுல சங்கீத புஸ்தகத்துல 138 3வது வசனத்துல, நான் கூப்பிட்ட நாளில் எனக்கும் உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, கூப்பிடுகிற குரலை கேட்கும்படியாக கர்த்தர் ஆசையா இருக்கிறார். நாம கூப்பிடுவோமா? கர்த்தர் தான் சொல்றாரு. எரேமியா தீர்க்கதரிசி மூலமாகத்தான் கர்த்தர் சொல்லுகின்றார். அதை வைத்து கர்த்தர் ஒரு புதிய பாடலை கற்றுக் கொடுத்தார். அதை நான் செபத்தில் பாடலாம் என்று, இந்த வசன தியானத்தில் பாடலாம் என்று ஆசைப்படுகிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, நீ உனக்கு மறுமொழி கொடுத்திடுவேன். என்னை நோக்கி கூப்பிடு, நீ உனக்கு மறுமொழி கொடுத்திடுவேன். நான் கர்த்தர் மாறாதவர், நான் கர்த்தர் உன்னை மறக்காதவர். நான் கர்த்தர் மாறாதவர், நான் கர்த்தர் என்னை மறக்காதவர். கர்த்தராகிய ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், நான் கர்த்தர் மாறாதவர், உன்னை மறக்காதவர். மலைகள் விலகினாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். காரணம், ஆதியாக எண்ணாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வந்த பிலேயாமுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நேராக கடந்து வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் பரவி போகிற ஆறுகள் போல, நதி ஓரம் உள்ள தோட்டம் போல, சந்தன மரம் போல பரவி போகிற ஆறுகள் நீ, நதி ஓரம் உள்ள தோட்டம் நீ. பரவி போகிற ஆறு நீ, நதி ஓரம் உள்ள தோட்டம் நீ. நான் நாட்டின சந்தன மரமும் நீ, நான் நாட்டின சந்தன மரமும் நீ. உலகெங்கும் நறுமணம் ஆகிடுவாய், உலகெங்கும் நறுமணம் ஆகிடுவாய். நான் கர்த்தர் மாறாதவர், நான் கர்த்தர் உன்னை மறக்காதவர். இப்படியாக தேவனாக கர்த்தர் சொல்லுகின்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து நீ அறியாத காரியம், உனக்கு எட்டாத காரியத்தை நான் உனக்கு இன்றைக்கு இந்த வசன தியான வேளையில உனக்கு செய்வேன். உன் கூப்பிடுகிற குரலை கேட்டு நான் உனக்கு பதில் கொடுப்பேன், உன்னை உயர்த்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். கர்த்தராகி ஆண்டவரே, காருணிய தெய்வமே, வேத வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால எங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அருளப்பட்டிருக்கிறது. இந்த வேத வார்த்தைகளை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், இதை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீரே. கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, இந்த வேத வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மாறட்டும், உம்மை நோக்கி கூப்பிடட்டும். நீ
நீர் அவர்களுக்கு மறுமொழி கொடுத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசன ஆகமத்தில் இப்படியாக என்னை நோக்கி கூப்பிடு. நாம் எப்போ கூப்பிடுவோம்? பிரியமானவர்களே, சங்கீத புஸ்தகத்தில் 50:15 ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பழைய ஏற்பாட்டு பகுதிகளில் யாத்திரை ஆகமத்தில் முன்பு சிவந்த சமுத்திரம், பின்பு எதிரிகளின் சேனைகள் நடுவிலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற போது, சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி நிற்கின்ற போது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பதில் கொடுத்தா, நீங்கள் சும்மா இருப்பீங்க, கர்த்தராகிய நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன், ஆபத்தில் நான் உங்கள் கூட இருந்து தப்புவிப்பேன், உங்களை கனப்படுத்துவேன். நாம் கூப்பிடலாமா? கர்த்தராகிய ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாமா? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால் நீங்கள் ஆபத்திற்குள் இருக்கிறீர்களா? ஒருவேளை வியாகுலத்திற்குள் இருக்கிறீர்களா? நெருக்கத்திற்குள் இருக்கிறீர்களா? சங்கீத புஸ்தகத்தில் பக்தனாகிய தாவீது இப்படியாக தன்னுடைய அனுபவத்தை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, 18ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தில், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். நாம் ஆராதிக்கின்ற, நாம் கூப்பிடுகின்ற தேவனாகிய கர்த்தருக்கு பாருங்க, துதிக்கு பாத்திரர் என்று இங்கே பக்தன் தன்னுடைய அனுபவத்திலே சொல்லி இருக்கின்றார். அந்த அனுபவத்திலே நீங்களும் நானும் வர வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கின்றேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். அதை அடுத்து ஒரு 4 காரியத்தை சொல்லுதான். மரணக்கட்டுக்கள் என்னை சுற்றி கொண்டது, இதில் இருந்து நான் கூப்பிடுதேன். பாருங்க, அடுத்து பாதாள கட்டுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, துர்ச்சன பிரபாக என்னை பயப்படுத்தினது, மரணக்கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் உம்மை நோக்கி, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அபயமிட்டேன். பாருங்க, 6ஆம் வசனத்தில், எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். பாருங்க, அடுத்து, அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது, அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது, அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று, அவர் வாயில் இருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. பாருங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய தேவனாகிய கர்த்தரை நோக்கி தாவீது கூப்பிடுகிற போது அவன் கூப்பிடுதல் அவருடைய சமூகத்தில் போயிருச்சான், அவருடைய செவிகளில் எட்டிருச்சான். அதனால நான் ஒரு பாடலை பாடுகிறேன், இது என் கூட சேர்ந்து நீங்க பாடி உங்க தேவை எதுவோ, உங்களுடைய விண்ணப்பங்கள் எதுவோ, உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவோ அதை கர்த்தரிடத்தில் வைத்து கூப்பிடுவீர்களா? துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்களா? உண்டான நெருக்கத்திலே கூப்பிடுவீர்களா? செவி கொடுப்பதற்கு ஆவலா இருக்கிற தேவனாகிய கர்த்தர். தேவனே, என் ரட்சிப்பின் தேவனே, என்னை பாருமே, என் கூக்குரல் கேளுமே. நீங்க எப்படி சொல்வீர்களா? தேவனே, என் ரட்சிப்பின் தேவனே, என்னை பாருமே, கண்ணோக்கி பாருமே. நெருக்கம், நிந்த, இன்னும் வறுமை,
சிறுமை, இழப்பு, பரிதவிப்பு, இப்படி உள்ள சூழல் ஒருவேளை இருக்கிற போது நம்ம என்ன செய்வோம்? நினைத்தது ஒன்று, நடக்கிறது ஒன்று, விருப்பத்திற்கு மாறாக நாம நம்முடைய கால சூழல், நம்ம பார்க்கிற வேலைகள் மாற்றம் உண்டாகிற போது, தேவனே, என் இயேசு தேவனே, என்னை பாருமே, என் கூக்குரல் கேளுமே. தேவனே, என் இயேசு தேவனே, என்னை பாருமே, என் கூக்குரல் கேளுமே. வலையில் விழுந்த மீனை போல துடிக்கிறேன், வலையில் விழுந்த மீனை போல துடிக்கிறேன், குழியில் விழுந்த மானை போல தவிக்கிறேன். துயரத்திற்குள் இருக்கும் என்னை மீட்க வாருமே, துயரத்திற்குள் இருக்கும் என்னை மீட்க வாருமே. தேவனே, என் இயேசு தேவனே, என்னை பாருமே, கண் நோக்கி பாருமே. எல்லையிலிருந்து நான் நோக்கி முறையிடுகிற போது என் குரல் உமது சமூகத்தில் வந்து உமது செவிகளில் எட்டுவதாக. பூமியின் எல்லையில் இருந்து உம்மை நோக்கி நான் முறையிடும் போது, பூமியின் எல்லையில் இருந்து உம்மை நோக்கி நான் முறையிடும் போது, என் குரல்வும் சமூகத்தில் வந்து, என் குரல்வும் சமூகத்தில் வந்து உம் செவிகளில் எட்டுவதாக. என் குரல்வும் சமூகத்தில் வந்து உம் செவிகளில் எட்டுவதாக. தேவனே, என் ரட்சிப்பின் தேவனே, என்னை பாருமே, என் கூக்குரல் கேளுமே. உமக்கும் எனக்கும் இருக்கிற பாவ தடுப்பு சுவர்கள், பிரிவை கொடுக்கிற பாவ தடுப்பு சுவர்கள் இடிந்து நொறுங்கட்டும். என் பாவம் சிகப்பு நிறமா இருந்தாலும் அது பஞ்சை போல வெண்மையாகட்டும். எனக்கும் உமக்கும் பிரிவினை கொடுக்கும் பாவ தடுப்பு சுவர் இடிந்து நொறுங்கட்டும். எனக்கும் உமக்கும் பிரிவினை கொடுக்கும் பாவ தடுப்பு சுவர் இடிந்து நொறுங்கட்டும். என் பாவம் சிகப்பு நிறமாயிருந்தாலும், என் பாவம் சிகப்பு நிறமாயிருந்தாலும் உம் இரத்தத்தாலே வெண்மையாக்கிடும், உம் இரத்தத்தாலே வெண்மையாக்கிடும். தேவனே, என் ரட்சிப்பின் தேவனே, என்னை பாருமே, என் கூக்குரல் கேளுமே. வலையில் விழுந்த மீனை போல துடிக்கிறேன், குழியில் விழுந்த மானை போல தவிக்கிறேன். துயரத்திற்குள் இருக்கும் என்னை மீட்க வாருமே. தேவனே, என் ரட்சிப்பின் தேவனே, என்னை பாருமே, என் கூக்குரல் கேளுமே. எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவருடைய சந்நிதியில் போய் அவர் செவிகளிலே ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடினால் பர்வதங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று. அவருடைய வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. இது தாவீதுடைய அனுபவம். ஒரு தெள்ளு பூச்சியை தேடி வந்தது போல சவுல் ராஜா
இந்த நாயை, ஒரு செத்த நாயை தேடி வந்தாரோ? இப்படி வனாந்தரத்தில் தாவீது ஓடுகிற போது, சவுலுக்கு பயந்து தப்பி 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 ஓடுகிற போது, பூமியின் எல்லையில் இருந்து உம்மை நோக்கி நான் முறையிடும் போது, பூமியின் எல்லையில் இருந்து உம்மை நோக்கி நான் முறையிடும் போது, என் குரல் உம் சமூகத்தில் வந்து, என் குரல் உம் சமூகத்தில் வந்து உம் செவிகளில் எட்டுவதாக, உம் செவிகளில் எட்டுவதாக. தேவனே, என் இயேசு தேவனே, என்னை பாருமே, என் கூக்குரல் கேளுமே. பானவர்களே, இப்படியாக உண்டான நெருக்கத்தில், எனக்கு உண்டான நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். என் வார்த்தை, என் கூப்பிடுதல், என் சத்தம் அவர் சமூகத்தில் போச்சு. அவர் செவிகள்ல போய் எட்டிருச்சு. எட்டின உடனே இது என் மகன் தாவீதுடைய சத்தம் அல்லவா? அவன் துயரத்தோடு, கண்ணீரோடு, கலக்கத்தோடு, வேதனையோடு, நிந்தையோடு, நெருக்கத்தோடு கூப்பிடுகிற குரல் அல்லவா என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்தாரா? அவர் எழுந்தருளும் முன்பதாக பூமி அசைஞ்சிருச்சாம். மறுபடி பாருங்க, அவர் கோபம் கொண்டபடினால பர்வதங்கள், அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைஞ்சிருச்சான். அவருடைய நாசியில புகை எழும்பிருச்சு. ஒரு மனுஷனுடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்கும் போது பாருங்க, அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்படுகிறது. எதிரிகளை சுட்டரிக்கக்கூடிய அக்கினி, உங்களுக்கும் எனக்கும் ஆதரவு கொடுக்கிற அந்த அக்கினி, எதிரிகளை சுட்டரிக்கக்கூடிய அக்கினி, அவருடைய நாசியில புகை எழும்பிருச்சான். பாருங்க, தாவீதுடைய அனுபவத்தை, தாவீதுடைய நெருக்கத்தை சொல்லி சொல்லி முறையிட்டு கர்த்தர் அவனுக்கு ஒத்தாசை செய்தார். பாருங்க 18ஆம் வசனத்துல, சங்கீதம் 18:18, என் ஆபத்திலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அதற்கு முந்தின வசனத்தில் அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்தார். நீங்க கூப்பிட்டு பாருங்களேன், அந்த தேவனாகிய கர்த்தர் தான் சொல்லுகிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி, நான் உனக்கு நீ அறியாத காரியத்தை செய்வேன், உனக்கு எட்டாத காரியத்தை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்னொரு வசனத்தோடு வாசிக்கிறேன். யோபு சரித்திரத்தில் 30வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு உத்தரவு கொடாதிருக்கிறீர், கெஞ்சி நிற்கிறேன், என்மேல் பாரமாயிருக்கிறீர். பாருங்க, யோபுவுடைய ஒரு சிறுமையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, இழப்பிலிருந்து, நெருக்கத்திலிருந்து யோபு இப்படித்தான் கூப்பிடுதான். பிள்ளைகளை இழந்த நிலை, சொத்து சுகங்களை, ஆடு மாடுகளை, மிருக ஜீவன்களை இழந்த நிலையில் பாருங்க, அவனுடைய பரிதவிப்பை பாருங்க, எந்த நிலையில் இருந்து கூப்பிடுதான்னு சொல்லி 29ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற 2ஆம் வசனம், சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு, அப்பொழுது அந்த நாட்களில் தேவனுடைய தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது, அவருடைய வெளிச்சத்தினால நான் இருளை கடந்து போனேன். பாருங்க, அந்த நாட்களை நான் இப்போ நினைக்கிற போது என் உள்ளம் குழம்புகிறது. பாருங்க, உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் வியாதி
பருக்கள் நிறைந்தவன், அழகற்ற ஒரு நிலை, புழுதியை போன்ற ஒரு மாற்றமா இருக்கிறான், அடையாளம் தெரியாம இருக்கிறான். பாருங்க, ஜன கூட்டத்திற்குள்ள யோபு நடந்து வருகிற போது ஒரு மிலிட்ரி இராணுவத்திற்குள்ள ஒரு தலைவன் நடந்து வந்த மாதிரி யோபுவாகிய நான் நடந்து வருவேன். அந்த செல்வ நாட்களை இப்போ நான் நினைக்கும் போது நான் எனக்குள்ளே அழுகிறேன்னு சொல்லி தான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். ஆனாலும் நீர் என்ன செய்ய மாட்டேங்கிறீரு, மறு உத்தரவு எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி கெஞ்சுகிறான், அங்கலாய்க்கிறான். அடுத்து அவன் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறான், உத்தமத்தை வெளிப்படுத்தி கர்த்தரை நோக்கி முறையிடுகிறான். 31ஆம் வசனத்தில் பாருங்க, என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகை மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? என் கூப்பிடுதல கர்த்தராகி ஆண்டவர் நான் கேட்கிறீர், ஆனாலும் கேளாதவர் போல என்னை பாரப்படுத்தி கொண்டே இருக்கிறீர். என் உத்தமத்தை விட்டு நான் விலக மாட்டேன்னு சொல்லிதான் என் கண்ணோடு பண்ணின உடன்படிக்கை ஒரு கன்னிகை மேல நான் எப்படி நினைப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த வசனத்தில் அதுக்கு பதில் கொடுக்காங்க. அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரம் கிடைக்குமோ? பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற நீங்க, அவர் மறுமொழியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்க, உங்க விருப்பத்தை கர்த்தர் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று தாகமாயிருக்கிற நீங்க இப்படி சொல்லுங்க, என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகை மேல நினைப்பாக இருப்பது எப்படி? இந்த நாட்கள்ல பரிசுத்தவான்களுக்குள்ள, சபைகளுக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள பரிசுத்தத்தை பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. கிறிஸ்தவமே அசட்டை பண்ணப்படக்கூடிய ஒரு நிலையில இருக்கும்போது நீங்க சொல்லுங்க, என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகை மேல எப்படி நினைப்பாயிருப்பேன் அப்படி சொல்லிட்டு, அப்பொழுது உன்னதத்திலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரம் கிடைக்காது. உன்னதமான தேவனிடத்துல அவர் சர்வ வல்லவரிடத்துல பங்கு கிடைக்காது, சுதந்திரம் கிடைக்காது. நான் உத்தமத்தில் நடப்பேன், கர்த்தர் கேட்டாலும் கேட்காட்டாலும் நான் என் உத்தமத்தில் நடப்பேன்னு சொல்லி வைராக்கியத்தில் இந்த யோபு இருந்தான். 42வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, அதற்கு முன்பதாகவே கர்த்தர் யோபுவுடைய குரலை கேட்டாரு, பக்கத்தில் வந்துட்டாரு, மகிமைப்படுகிறாரு. அதனால் அவன் சொல்றான், அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் வசனத்தில், நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். இது யாராவது சொல்ல முடியுமா? ஒரு மனுஷன் பாருங்க, பாவத்திற்குள்ள இருந்த மனுஷன், பரிசுத்த வேதத்தின்படி நடக்காத மனுஷன் சொல்ல முடியுமா? ஆனா யோபு சொல்லியிருக்கிறான், நீர் உத்தரவு கொடும், நீர் எனக்கு செவி கொடும், நான் பேசுவேன். அடுத்து, உம்மை நான் கேள்வி கேட்பேன். ஏன் என்ன விட்டு பிரிந்தீரு? ஏன் என்னை மறந்தீரு? ஏன் சத்துருவுக்கு என்ன ஒப்பு கொடுத்தீரு? ஏன் பிள்ளைகளை ஏன் இழக்க வைத்தீரு? எனக்கு ஏன் இப்படி ஒரு சூழலை கொடுத்தீரு? ஏன் என் மனைவி என்னை தூஷித்தாள் என்று நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு கொடும். அப்போ கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? மகனே யோபு, உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை நான் பார்க்கணும். என் கண்ணோடு பண்ணின உடன்படிக்கைய நான் மறந்து ஒரு கன்னிகை மேல நினைப்பா இருக்க மாட்டேன்னு சொல்லி இந்த உலகத்திற்கு உன் குரல் வெளிப்படணும், கேட்கணும். உன் பரிசுத்தம் என் ஜனங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லித்தான் உன்னை நான் அந்த சத்துருவுக்கு ஒப்பு கொடுத்தேன் என்று மறுமொழி கொடுத்தார். அல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, அழைக்கப்பட்டிருக்கிற, தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நடப்பதெல்லாம் நன்மைக்காக. பாருங்க, அவ்வளவு கஷ்டத்தை நஷ்டத்தை கடந்து வந்த யோபு மறுபடியும் இழந்ததெல்லாம் பெற்றுக்கொண்டான். கர்த்தர் அவனுக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்தார். அப்படிப்பட்ட அன்பு
தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் தான் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை செய்வேன். அப்படி நம்ம தலை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, 2 பரிசுத்தவான்களை ஆண்டவரே நாங்கள் கொஞ்ச நேரம் வேத வசனத்தை கொண்டு என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லி நீ சொன்ன வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம் புது பாடல்களோடு. இது உமது நாமத்திற்கு மகிமையாயிருக்கட்டும். இது அநேகரை உன் பக்கம் இழுக்கட்டும். பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள வரட்டும். உம்மை கிட்டி சேர்ந்து அவங்க விரும்புகிற நன்மைகளை கர்த்தராகி ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.